இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் குரூப்பில் இருப்போம். அந்த குரூப்போட வாட்ஸ்அப் டிஸ்கஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லுவார், ஒரு ஐடியாலஜி சொல்லுவார். அதை தீவிரம் சப்போர்ட் பண்ணுறவங்க அடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு கமெண்ட் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த ஆப்போசிட் பாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணுறது இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த குரூப்போட டெம்ப்ளேட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். ஒரு பாயிண்ட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு பாயிண்ட். பட் ஆக்சுவலாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப சில பேர் மட்டும்தான், ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டும்தான் இந்த ரெண்டு பேரோட சைடையும் பார்த்து ரெண்டு பாயிண்ட்டையும் எடுத்துக்கிற, குட் திங்ஸையும் யோசிக்கிற பர்சனாலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. சரி, ஆக்சுவலாக இது வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்போட ரியாலிட்டி கிடையாது, ஒட்டுமொத்த குளோபோட ரியாலிட்டியே தான். போலரைசேஷன், மக்களுக்கு நடுவில் ஷார்ப் டிவிஷன் பயங்கரமாக வந்து ரெண்டு முறைனா பிரிஞ்சிருக்காங்க. இது வந்து பொலிட்டிக்கல் மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கல்ல, கல்ச்சுரல்ல, டெய்லி லைஃப்ல எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அந்த ஒப்பீனியனை தவிர்த்துட்டு மற்ற பிலீஃப் இருக்கிற இண்டிவிஜுவலை அப்போசிங் குரூப்பை தான் நம்ம பார்க்குறோம். இந்த அப்போசிங் குரூப் ரெண்டு பேரும் நடுவில் கேப் வந்து பயங்கர ஷார்ப்பாக டிவைட் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் தான் போலரைசேஷன். போலரைசேஷன் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் மாடர்ன் வேர்ல்ட். என்னோட ஐடியா, என்னோட ஒப்பீனியன், என்னோட பிலீஃப் அதுதான் கரெக்ட், இல்லை எனக்கு அது கரெக்ட், இதுக்கு அப்போசிட்டா இருக்கிற ஆப்போசிட் எனர்ஜி கூட நான் பேச மாட்டேன். நான் எங்கே போனாலும் இந்த குரூப் கூட தான் இருப்பேன். எனக்கான குரூப் உருவாக்கிப்பேன். சோஷியல் மீடியாவில், ஃபிசிக்கல் ஸ்பேஸில் அந்த குரூப் கூட மட்டும் தான் இருப்பேன். என்னோட ஒப்பீனியனுக்கு எதிரான ஒரு சின்ன ஒரு பிலீஃப் வந்தாலும் அந்த பாயிண்ட் அவாய்ட் பண்ணுறேன். அதை கடைசி வரைக்கும் எதிர்த்து தான் இருப்பேன். போலரைசேஷன். அப்போ இந்த ஐடியா இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதை ஆரம்பிச்சாலும் சரி, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பிச்சாலும் சரி, இல்லை உங்கள் ஏரியாவில் குரூப் ஆரம்பிச்சாலும் சரி, இல்லை குளோபல் லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒன்று ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அந்த இயக்கமோ அந்த வாட்ஸ்அப் குரூப்போ ரெண்டாக பிரிஞ்சு தான் இருக்கும். அப்போ எல்லாத்துக்குள்ள என்ன உருவாயிடுது? கான்ஃப்ளிக்ட் உருவாயிடுது. கான்ஃப்ளிக்ட் மீன்ஸ் மிஸ்ட்ரஸ்ட். நமக்கு எதிரான ஐடியா இருக்கிற ஒரு குரூப்புக்கும் நமக்கும் ட்ரஸ்ட் இருக்காது, மிஸ்ட்ரஸ்ட். அவன் சொல்கிறத நம்ம நம்ப மாட்டோம். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சூப்பராக கடத்தணும்னா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான். ஜஸ்ட் லிசன் டு அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். உன்னோட மைண்டுக்குள்ள அடுத்தவங்களோட ஐடியாவுக்கும் ஸ்பேஸ் கொடு, அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கும் உன்னோட மைண்டுக்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடு. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எப்போ பார்க்குறோம்? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 2023 ஒரு ரிப்போர்ட் ஆன் போலரைசேஷன், பிரேக்கிங் தி கிரிட்லாக். இந்த ஃபுல் லைன் படிங்களேன். ரீஇமேஜினிங் தி கோஆபரேஷன் இன் தி போலரைஸ்டு வேர்ல்ட். ஸோ இந்த தீமை தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி தரணும். உலகம் முழுக்க கம்ப்ளீட் போலரைஸ்ட் ஆயிடுச்சு. எதில் நீங்கள் பணத்தை வச்சிங்கன்னா ஏழை பணக்கார, மொழி வச்சுக்கிட்டா நம்ம லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜ், நம்ம இனம் மற்ற இனம், கலர் வைஸ், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வைஸ், பாப் கல்ச்சர்லையும் சரி, எனக்கு பிடிச்ச சிங்கர், உனக்கு பிடிச்ச சிங்கர். ஸோ போலரைசேஷன் பயங்கர அதிகமாயிடுச்சு. அப்போ இந்த உலகத்தில் போலரைசேஷன் ரியாலிட்டியே மாறிடுச்சு. இந்த வேர்ல்டில் எப்படி எல்லாருக்கூட கோஆபரேஷனாக இருக்கணும் அதை கற்றுறணும். அப்போ சம்மரைஸ் பண்ணலாமா? போலரைசேஷன் உருவாகிறதுக்காக இல்லை அதிகமாகிறதுக்கான காரணங்கள் என்ன? வாட் ஆர் தி டிரைவர்ஸ் ஆஃப் போலரைசேஷன்? அதுக்கு ஒரு பெஸ்ட் வழி, ஒரு ஃபார்முலா இருக்கு, எடல்மன் ட்ரஸ்ட் பேரோமீட்டர். ஸோ போலரைசேஷன் ஏன் அதிகமாகுது, எப்படி உருவாகுது, அதுக்கான சில பேராமீட்டர்ஸை உருவாக்குன ஒரு ஆர்கனைசேஷன் எடல்மன் ட்ரஸ்ட். ஸோ அவங்க சொல்ற பேரோமீட்டர் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் முக்கியமானது, எல்லா மக்களுக்குள்ளேயும் எக்கனாமிக் ஆன்சைட்டி இருக்கு. அதாவது நம்ம எவ்வளோ காசு வச்சிருக்கோம், இன்னொருத்தவங்க எவ்வளோ காசு வச்சிருக்கான், நம்மளோட அவங்ககிட்ட அதிகமாக கார் இருக்கு, பெரிய வீடு இருக்கு அப்படின்னு எக்கனாமிக்காக யோசிச்சு அந்த போலரைசேஷன் அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ நமக்கும் அந்த பணம் அதிகமாக வச்சிருக்கிறவங்க நடுவில் என்ன வராது? கோஆபரேஷன் வராது, ட்ரஸ்ட் வராது. இதுதான் பெருசா என்ன உருவாக்குது? ரிச் கண்ட்ரீஸ் வெர்சஸ் புவர் கண்ட்ரீஸ். ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு குளோபல் கோஆபரேஷன்ல பேசும்போது ஒரே பாயிண்ட் வர மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஐடியாலஜி, இன்ட்ரெஸ்ட் வேற வேற இருக்கு. ஸோ எக்கனாமிக் ஆன்சைட்டி கிரியேட்ஸ் தி போலரைசேஷன். ஃபர்ஸ்ட் முக்கியமானது. அப்போ பணத்தை எப்படி பார்க்கணுன்ற பார்வை இருக்குல்ல, அதை மாற்றணும். ரெண்டாவது, ஒரு சிட்டிசனுக்கும் அவனோட கவர்மெண்ட் இருக்குல்ல, அவன் கண்டட் கவர்மெண்ட்டுக்கும், இந்த ரெண்டு பேருக்கும் ட்ரஸ்ட் இருக்க வேண்டியது அவசியம். பட் வருஷங்கள் அதிகமாக ரெண்டு பேருக்கு நடுவில் போலரைசேஷன் அதிகமாகிட்டே இருக்கு. என்ன ரீசன்? கவர்மெண்டோட எஃபிஷியன்சி. மீனிங் குறிச்சா ஒரு கண்ட்ரியில் போலரைசேஷன் எப்போ உருவாகும்? இந்த கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக போலரைசேஷன் உருவாயிடும். அதை விட போலரைசேஷனுக்கு ஒரு பயங்கரமான ஃபியூல் எதுனா மிஸ் இன்ஃபார்மேஷன். சோஷியல் மீடியாவில் வர்ற ஃபேக் நியூஸு, ஃபேக் ஃபேக்ட்ஸு. இது என்ன பண்ணுது? ஆல்ரெடி உன்னோட ஒப்பீனியனை, பிலீஃபை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக்கி ரிஜிடாக மாற்றி இன்னொருத்தங்க கூட பேசுடாமல் ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல, போலரைசேஷன், இது அதிகமாக இருக்கிற கண்ட்ரி, எங்கே டெமோக்ரஸி சூப்பர்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல USA, அர்ஜென்டினா, கொலம்பியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்பெயின், ஸ்வீடன், இந்த எல்லா கண்ட்ரீஸ்லையும் சிவியர்லி போலரைஸ்டு கண்ட்ரீஸ். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ US எடுத்திங்கன்னா, நம்ம ஃபைட் பண்ணுறோம்ல, ரெண்டு ஆக்டர்ஸ் நடுவில் சண்டை, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு வந்தால் கூட மக்கள் என்ன பிரிஞ்சிருப்பாங்க. மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் என்ன மேனிஃபெஸ்டோ சொல்கிறாங்களோ அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. தனக்கு பிடிச்ச ஒரு பார்ட்டி இருக்குல்ல, அந்த பார்ட்டி சப்போர்ட் பண்ணும், மிச்சம் எல்லா பார்ட்டி என்ன பண்ணும்? அப்போஸாக பார்க்கும். அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் டொனால்ட் ட்ரம்போட எலெக்ஷன். கம்பேர் பண்ண முடியுதா? இப்போ நாம வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு எல்லா கட்சியோட மேனிஃபெஸ்டோ என்ன, அவனோட மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அனலைஸ் பண்ணிட்டு டிசைட் பண்ணுவோமா? யூஎஸ்ல நடக்காது. டெமோக்ராட்ஸ் வெர்சஸ் ரிபப்ளிக். டெமோக்ராட்டிக்கை நம்புறவங்க மக்கள் வந்து ரிபப்ளிக் பார்ட்டியோவை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அப்போ இந்த போலரைசேஷன் எதை உருவாக்கும்? சோஷியல் ஃபேப்ரிக்கை அஃபெக்ட் பண்ணும். திஸ் வில் வீக்கன்ஸ் தி டெமோக்ரஸி. ஸோ பொலிட்டிக்கல் ஃபைட் லீட்ஸ் டு சொசைட்டல் ரிஃப்ட். சொசைட்டிக்குள்ளே பிரிவு உண்டாடும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் பேசிக் ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸாமில் போலரைசேஷன் பற்றி நீங்கள் எஸ்ஏலையோ எத்திக்ஸ்லையோ பேசணும்னா அதுக்கான டெஃபினேஷன், எக்ஸாம்பிள், ரிப்போர்ட்டு, என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம், போலரைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற ரீசன்ஸ் ஃபார் போலரைசேஷன், இம்பேக்ட் ஃபார் போலரைசேஷன்,
ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு படித்தா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஐடியாவும் கவர் பண்ணியாச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு அந்த டிக்ஷனரி தெரியும்ல, மெரியம் வெப்ஸ்டர்னு ஒரு டிக்ஷனரி இருக்குல்ல, அந்த டிக்ஷனரியோட 2024 டாப் 9 வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் முக்கியமான வேர்டு வந்து போலரைசேஷன், விச் மீன்ஸ் யூஎஸ்ஏ கிடையாது, பிரான்ஸு, ஜெர்மனி எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. ஸோ நாம ஒரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக கான்ஷியஸாக இருக்க வேண்டியது, ஒவ்வொரு டிஸ்கஷன் அப்பவும், சோஷியல் டிஸ்கஷன் அப்பவும் அந்த டிஸ்கஷன் வந்து லவுட் டிபேட்டாக போதா, சத்தமான டிபேட்டாக போதா, இல்லை மீனிங்ஃபுல் டிஸ்கஷனாக போதா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் வந்து டுவர்ட்ஸ் போலரைசேஷன் போதா இல்லை டுவர்ட்ஸ் யூனியன் ஆஃப் பீப்புள் போதான் பாருங்க. மக்களை ஒன்றிணைக்கிற பாயிண்ட்ஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் மீனிங்ஃபுல் டாக்.